ஜெகத்தியமே அகத்தியம். ஜெகமகா சபையிலே, சிவமகா சபையிலே, ஞானமகா சபையிலே, பொற்சபையிலே, பொன்னம்பல சபையிலே, மகா சபையிலே, மகத்துவம் மிக்க சபையிலே இறை கணங்கள் எல்லாம் கூச்சலிட்டு கும்மாளமிட்டு அற்புதமாக யுகமாற்ற பணிதனை முழு ஆற்றலுடன், முழு அனுகிரகத்துடன், முழு ஆசீர்வாதத்துடன் அற்புதமான கலியுக மாந்தர்களை மாற்றுகின்ற அற்புத பணியானது, ஆற்றல் மிகுந்த பணியானது, சிவசித்த உயர் பணியானது உயர்வாக நடந்து வரும் உன்னதமான தருணமதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அற்புதமான ஆற்றல் யுகம் முழுவதும் பரவி வருகின்ற, யுக மாற்றத்தை நிகழ்த்தி வருகின்ற, சிறு எல்லையிலே இருந்து பேராற்றலாய் பிரபஞ்சம் முழுவதும் அற்புதமே பிரபஞ்சமே எல்லையாக கொண்ட அற்புதமான சபைதனிலே இருந்து ஆற்றல்கள் பரவி நிற்கின்ற, பேராற்றல்கள் பெருமிதமாக வலம் வருகின்ற இறை மகா நூலின் அற்புத சுவடுகள் உதயமாகின்ற நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற உயர் தருணமதிலே உன்னதமான வளர்நிலை, உயர்நிலை, யுக மாற்ற நிலை சபை கண்டு வருகின்ற, கொண்டு வருகின்ற அற்புதமான வேலை பொழுதினிலே, நேர பொழுதினிலே அற்புதமான அத்தகைய உயர் சூட்சமத்தை சபை எட்டிவிட்ட வெற்றி விழா காணுகின்ற அற்புதமான நிலையாக வருகின்ற இறைவனுக்கும் இறைவிக்கும் மனக்கோலம் காணுகின்ற அற்புதமான திருவிழா நெருங்கி வருகின்ற அற்புதமான தருணமதிலே சீடர்கள் சபையை புரிந்து, சபை வழி நடந்து, சபையின் ஆற்றல் அடைந்து அற்புதமாக சரணாகதி கொண்டு முழு நிலையிலே, முதல் நிலையிலே சபையை வைத்து வணங்கி வருகின்ற, செல்கின்ற ஆலயங்களிலெல்லாம் சித்தனின் தரிசனத்தை காணுகின்ற, சிவசபையின் தோற்றத்தலை கனவிலே நினைவிலும் அற்புதமான மூடா காட்சிகளிலும் கண்டுகளிக்கின்ற அற்புதமான அதை கொண்டு வளம் வருகின்ற உயர் சபைதனை, உயர் ஆற்றல் தனை, உயர் அனுக்கிரக நிலைதனை அகத்தியம் என்னும் அற்புதத்துக்குள் இருந்து அற்புதமாய் இருந்து அற்புத திருவடி பணிந்து, திருத்தால் பணிந்து அகத்தியம் என்கின்ற ஜகத்திய பேராற்றல் நிகழ்த்துகின்ற சச்சங்க நிகழ்விலே ஏகோபித்த நாயகனுக்கு நடந்தேறிய உயர் பூஜை நிகழ்விலே ஒட்டுமொத்த உயர் அனுக்கிரக நிலைதனை சித்தர்களும் தேவர்களும் சிவகணங்களும் சித்த கணங்களும் அற்புதமாக பரந்தாமன் அவதார நிலைகளெல்லாம் வந்து அமர்ந்து ஆற்றிய கொடுத்தருளிய அற்புதமான அனுக்கிரக நிலைகள் பரவி நிற்கின்ற உயர் உன்னதமான வேலையடிலே உயர் அனுக்கிரகத்தை சீடர்கள் சூட்சமமாக எல்லைகள் தோறும் பெற்று மகிழ்கின்ற அற்புதமான தினமதிலே, நேரமதிலே உயர் சச்சங்க நிகழ்விலே அகத்திய பெருமான் நிகழ்த்திய அற்புதமான நாராயண பெருமான் ஓடு இணையாக துணையாக கலந்தாற்றிய அற்புதமான ஆசி நிலைகளின் உயர் சத்த நிலைகள் இன்னும் ஓயாது பிரபஞ்சம் முழுவதும் ஒழித்து கொண்டிருக்க, உயர்வான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க அகத்தியத்தை மீண்டும் வணங்கி அகத்திய பேராற்றலிடம் ஞான வினாக்களில் ஒரு வினாவாக சபையின் தொடர்பாளராக சீடராக இருக்கின்ற அத்தகைய செண்பக வள்ளி பூவநாத எல்லையிலே இருந்து வந்து அகத்திய பெருமான் திருவடி வடிந்து கேளுங்க. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாடிசத்த திருவடிகள் போற்று. ஐயா, இன்னைக்கு சத்சங்கம் கலந்துக்கிறதுக்காக இங்கே சிவகுரைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு காளி ரூபம் ஒன்று தோன்றுச்சு. ஒரு பெரிய காளி ரூபம். அது ஒரு அசுரனை அழிக்கிற மாதிரி எனக்குள்ள தோன்றுச்சு. அந்த அசுரன் நான்கிற தன்மை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு காட்சி மாதிரி கிடைச்சது. அதாவது எனக்குள்ள இருக்கிற ஒரு நான் தன்மை, அதை ஒரு பெரிய காளி ரூபமா அதை அழிச்ச உடனே இங்க எல்லாமே ஒன்னான மாதிரி ஒரு நிலை கிடைச்சது. அது இங்க வந்த உடனே கிடைச்சது. அதை உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். ஓம் அகதீஷாய நமக. உயர் சபையாக, உன்னத சித்த சிவ ஞான சபையாக இச்சபையை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையை தன் செவிமடுக்க
தன்னுடைய தொடர்பாளர்கள் உரைக்கின்ற உரை, சாதன நிலைகளிலிருந்து கண்டுகொள்கின்ற நிலை, அந்நிலைகளிலிருந்து சபை நாடி வந்து படிப்படியாக சித்தனோடு சிவசபை ஆசானோடு அகத்தியனோடு அண்டை சீடர்களோடும் கலந்து அமர்ந்து உரையாடுகின்ற நிலை, சித்தனவன் உரைக்கின்ற சற்சங்க பெருவிழாக்களில் இருந்து வருகின்ற ஞான உரை, அவ்வுரைகளில் இருக்கின்ற சூட்சமங்களை மெல்ல மெல்ல படிப்படியாக உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை படிப்படியாக நடந்தேறி, படிப்படியாக ஏற்றுக்கொள்கின்ற நிலை படிப்படியாக நடந்தேறி அற்புதமாக இச்சபை ஒரு முழுநிலை பெற்ற ஒரு உயர்நிலை கொண்ட ஞான சபையே என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் ஒரு சீடனுக்குள்ளும் உனக்குள்ளும் நான் அகன்று விட்டது என்று அகத்தியன் வாழ்த்துகிறார். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக அகத்தியன் அடிக்கொரு முறை கூறுகின்றவாறு, ஒவ்வொரு சற்சங்க பெருவிழாக்களிலும் உரைக்கின்றவாறு, தன்னோடு இகலோகத்தில் வாழ்கின்ற ஒரு சக மானிடனை, தன் வயதை ஒத்தவன், தன் அகவையை விட உயர்ந்தவன், தன் அகையை விட தாழ்ந்தவன் என்கின்ற நிலைகளில் இருந்து தன்னோடு சமகாலத்தில் வாழ்வியலில் பயணிக்கின்ற ஒரு மானிடனை ஒரு குருவாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சீடனுக்குள் நான் தகர்ந்து விட்டது என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. ஆகவே இகலோகமதில் நீ சென்று வருகின்ற தடங்கள், பணி செய்கின்ற தலங்கள், காண்கின்ற நபர்களுடைய கர்ம வினை நிலைகள், இவைகளால் சூழப்படுகின்ற வினைகளை சிவகூரை தலம் உள் நுழைந்த பின் அத்தகைய கர்ம வினைகள் தான் வேறறுக்கப்படுகின்றன என்னும் சூட்சமத்தை தான் கண்டாய் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக ஒரு உண்மையான உன்னத நிலை கொண்ட சிவமகா வாழை சித்தனுடைய சீடனுக்குள் நான் இருக்க வேண்டிய நிலை இல்லை, அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. எப்பொழுது ஒருவன் முழுநிலை கொண்டு இவனை குருவாக ஏற்றுக்கொண்டு அவன் பணியை அவன் செவ்வனே ஆற்றி வருகின்றானோ, மற்ற மானிடர்களை காணாது, சக சீடர்களை காணாது, சக சபையினுடைய தொடர்பாளர்களை காணாது, எவன் ஒருவன் இவனோடு சரிநிகர் கொண்டு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றானோ அவனுக்குள் நான் இல்லை, உனக்குள் நான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இந்நிலைதான் சிவகூரை தலத்திற்குள் நுழைகின்ற பொழுதும், சிவபீடத்திற்குள் நுழைகின்ற பொழுதும், சித்தனோடு உரையாடுகின்ற பொழுதும் கர்ம வினைகள் வேறறுக்கப்படுவதை காட்சியாக கண்டாய் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உனக்குள் நான் இல்லை, எனக்குள் நீ இருக்கின்றாய், ஆகவே உனக்குள் நான் இருக்கின்றேன் என்று. ஓம் அகதீசாய நமக. உன் ஆற்றல் உன் பூர்வ ஜென்ம ஆற்றல், சித்தனோடு கலந்த ஜென்ம ஆற்றல், அவன் தொடர்பாற்றல், உனக்குள் இருக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற பக்குவ ஆற்றல் உனக்குள் இருந்து உன் கர்ம வினையை வேறறுக்கின்றன என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அது நடந்தேறும் நிச்சயமாக ஒவ்வொரு சீடனுக்குள்ளும். அவனால் அவன் கர்ம வினையை போக்கிக் கொள்கின்ற அற்புதமான ஆற்றல் தான் சிவ மகா வாழை சித்த ஆற்றல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது எங்கிருந்து வரும்? அடிபணிவு, சரணாகதி, விட்டு கொடுக்கின்ற, தன்னை தாழ்த்துகின்ற, தன்னை இழக்கின்ற, தன்னை கடக்கின்ற, தன்னை உணர்கின்ற நிலைக்குள் இருந்துதான் சிவமகா வாழை நிலை பிறப்பெடுக்கும் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை பெற்றாய், சித்தனை கற்றாய், சித்தனோடு அமர்ந்து நீ வளம் வருகின்றாய், பணியாற்றுகின்ற தலத்திலும் என்று அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக உணர்வு நிலைகள் கடந்த உயர்வு நிலைகளை தருகின்ற ஞான உயர் சபை நோக்கி வந்த சீடனே, உம்மையும் இல்லாளையும் மழலையும் உமது தாய் உறவாளர்கள் யாவரையும் அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்தார். ஓம் அகதீசாய நமக. ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தளத்தை, ஒரு தடத்தை, உன்னதமாய் வழிகாட்டுபவனை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் ஒவ்வொருவனுக்குள்ளும் வருகின்ற பொழுது அவன் தரணி ஆள்கின்ற ஆற்றலை பெறுகின்றான் என்று வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீ அணிந்திருக்கின்ற அற்புத சாஸ்தாவினுடைய மாலை, அணிந்திருக்கின்ற சாஸ்தாவினுடைய மாலை அது சிவமகா வாழை சித்த மாலையாக மாற்றம் பெற்று அது கலட்டப்படவில்லை, சரீரத்தோடு கலந்திருக்கின்றது. ஓம் அகதீசாய நமக. சாஸ்தாவின் ரூபத்தில் சித்தனை கண்டவனே, சித்தன் ரூபத்தில் சாஸ்தாவாய் வலம் வருகின்ற, அவனோடு வலம் வருகின்ற உன் இல்லம் சிறக்க தடை தங்கு தடை சஞ்சல சலன நிலைகளில்லா ஆற்றல் பெற்று அற்புதமாக இல்லம் சிறக்க வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக.